அன்பு சகோதர சகோதரிகளே, திங்கட்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். திருமணத்துக்கு காத்துருக்கிறவாளும் குழந்தை பேற்றுக்கு காத்துருக்கிறவாளும் இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம அம்பாளை வழிபாடு பண்ணணும். எப்படி அம்பாளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, திங்கட்கிழமை காலையிலேயே எழுந்து நல்லா குளிச்சுட்டு நெத்திக்கு இட்டுண்டு ஒரு மணப்பலகையை போட்டு அழகாக அதில் கோலம் போட்டு அதில் அம்பாள் படத்தை வச்சு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் அழகாக இட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் இட்டு நல்லா அழகாக பூ மாலையெல்லாம் சாத்தி அம்பாளுக்கு காலில் கொஞ்சம் கால் பாதம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மஞ்சள் கொஞ்சம் இந்த மஞ்சள் போட்டு சுண்ணாம்பு ஆரத்தி கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நலங்கு, அதெல்லாத்தையும் கால் பாதத்தில் பொட்டு மாதிரியாக வச்சு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம், மாதுளம் பழம் ரொம்ப விசேஷம், இது எந்த பழங்களானாலும் வச்சு ஒரு பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ இதை பண்ணி வடை பண்ணி வச்சு அபிராமி அந்தாதியில் மொத்தமே நம்ம படித்தா நல்லது தான். இல்லை நமக்கு எவ்வளோ படிக்க தெரியுதோ அந்த அளவுக்காவது நம்ம அதை படிச்சுட்டு நல்லா வளையல்களெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த படத்தில் நல்லா வட்ட வளையமாக அந்த தாயாருக்கு வளையல் போட்டுக்கிற மாதிரி அர்த்தம், வளகாப்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நல்லா வளையல்லாம் நல்லா ஒன்று பக்கத்தில் வச்சு நல்லா கோர்த்து அதை அந்த படத்தில் நல்லா வளைவாக அழகாக போட்டு சாத்தி அதே ஒரு மாலை மாதிரி சாத்தி அதுக்கப்புறம் நம்ம ஆரத்தி சுற்றி கொட்டி கற்பூர ஆரத்தி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அம்பாளை நம்ம சுவாமி சன்னதிக்கு அழைச்சின்னு வந்து வைக்கணும். மணை போட்டு பண்ணுறதெல்லாம் நம்ம ஹாலில் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து சுவாமி சன்னதிக்கு அழைச்சிட்டு வந்து அந்த அம்பாளை நம்ம வச்சுட்டு நல்லா மனமுருகி வேண்டிக்கணும். நல்லபடியாக என் குழந்தைக்கு சீக்கிரம் நல்லா கல்யாணம் ஆகணும், திருமண தடங்கள்லாம் நீங்கணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கணும். குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நல்லபடியாக என் குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம நல்லா வேண்டிக்கணும். அப்புறம் அம்பாளை உட்காந்து வச்சு நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த மனையில் யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அந்த பொண்ணையோ அல்லது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பையனை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கன்னா பொண்ணை உட்கார சொல்லி நலங்கிட்டு மஞ்சள் பூசி கழுத்துக்கு நெத்திக்கு வந்து அழகாக சந்தனம் இட்டு குங்குமம் இட்டு பொன் குழந்தையானா தலையில் கொஞ்சம் பூ வச்சு விட்டு நல்லா கைகளில் வளையல் போட்டு வச்சு நல்லா ஆரத்தி சுற்றி கொட்டி அம்பாளுடைய அனுகிரகத்தில் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு அப்புறம் அவளை எந்த ஆஃபீஸ் போகணுமோ சாப்பிட்டோமோ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாக்க நிச்சயமாக கல்யாணம் ஆகாத பையனுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும் ஆசையோடு இருக்கிறவளுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நல்லா சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னாலும் அப்படிப்பட்டவா பூஜை பண்ணினா வீடு இன்னும் நல்லா சுபிட்சமாக இன்னும் சந்தோஷமாக இன்னும் மங்களகரமாக இன்னும் சௌக்கியமாக எல்லாம் வேண்டிய சகல சௌபாகியங்களோட நிறைஞ்சி இருக்கும். ஆடிப்பூரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் இந்த நாளை நம்ம சந்தோஷமாக கொண்டாடி வேண்டிய பாக்கியங்களை பெற்று அமோகமாக வாழலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.